ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பல்லவ் விலாக். இன்றைக்கி நம்ம வெள்ளிக்கிழமை பல்லாவர சந்தை ஒரு வாரமாக நம்ம பல்லவ் விலாக்ஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட்டு இந்த ஃப்ரைடே மார்க்கெட் ரிலேட்டடாக நம்ம போட்டுருக்கோங்க. அதில் நீங்கள் எதாவது பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பெட்ஸு, ஃபர்னிச்சர் வந்து இந்த வாரம் நம்ம ஃபர்னிச்சர் பார்க்க போகிறோம். பெட்ஸு, வெஜிடபிள்ஸு, புளி, பூண்டு, மிளகாய், இதெல்லாம் என்ன ரேட்டு, செடிங்க எப்படி சொல்லிட்டு ஒரு வாரம் ஒரு கண்டென்ட் போட்டிருக்கோம். நீங்கள் அது ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்கள் இப்போ இதை பார்த்துட்டு வரலாம். இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஃபர்னிச்சர்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஃபர்னிச்சர் என்னென்ன இருக்குது இப்படி தாங்க பார்க்க போகிறோம். ரேட்டு கேட்டால் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஏன் ரேட்டு கேட்டால் சொல்ல மாட்டுறாங்க, ஏன் யூடியூப் சேனல் போனால் ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டுறாங்க, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அது முன்னால் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்களா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஃபர்னிச்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு பல்லாவர சந்தையில் நம்மளுக்கு கிடைக்குங்க. எப்படி இந்த ரேட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவங்க சொல்கிற ரீசன் என்னன்னா, கொடரில் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக இருப்பு இருக்கிற பொருளுங்க இருக்கிறதுனால அவங்கள நியூ ப்ராடக்ட் எதுவும் கொண்டு வர முடியாது. ஸோ அதை என்ன பண்ணுவாங்க, இருக்கிற ப்ராடக்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்க்கு கொடுத்துட்டு நியூ ப்ராடக்ட் வரும்போது அதை கொடரில் ஃபில் பண்ணி வச்சுப்பாங்க. இவங்களுக்கு இங்கே மட்டும் கடை இல்லைங்க, ஃப்ரைடேயில் மட்டும் தான் இங்கே வருவாங்க. எல்லாருக்கும் ஓனாக ஒரு இடத்துல ஷாப் இருக்கும். நீங்கள் அதுக்கிட்ட போய் நீங்கள் விசாரிச்சிங்கன்னா அதோட ப்ரைஸும் மற்ற டைமில் அவங்கள எங்கே மீட் பண்ணலாம், கடை எங்கே இருக்குது அப்படின்ற டீட்டெயிலும் அவங்க நம்ம சொல்லுவாங்க. ஆனால் நம்ம யூடியூபர் போனால் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பல்லாவரம் சந்தையில் மட்டும் யூடியூபர்னாலுமே ஒரு மரியாதையே இருக்காதுங்க. அவ்வளோ ஒரு அசால்ட்டாக நம்மளை பார்ப்பாங்க. ஏன் கேட்குறீங்களா? ஏதோ 1-2 யூடியூப் சேனலுங்க வந்துட்டு போடுற இந்த நெகட்டிவ் ரிவ்யூவில் பல்லாவரம் சந்தையில் யூடியூப் சேனலே அலோவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க அவங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ வராங்க, ஒரு நாள் எடுக்கிறாங்க, வீடியோவை எடுத்து போட்டுட்டு அதில் உள்ள நெகட்டிவ் ரிவ்யூஸை போட்டு போகிறாங்க. நான் சொல்கிறேங்க, நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். ஒரு டைம் வரோம், நம்மளுக்கு பிடிக்கல, எடை குறைவாக இருக்குது, நல்லா இல்லை, ஏமாத்துறாங்க, தெரிஞ்சிச்சா, எதுங்க மறு டைம் வரணும்? ஸோ அப்போ அவங்க கண்டென்ட்டுக்காக தான் வராங்க. மறுபடியும் கேட்டால் வியூவர்ஸ் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த கமெண்ட்டை காட்டுங்க. அந்த ஒரு லேடி ஒன்று போடுறாங்க, வாரம் வருது, வாரம் ஒரு குறை சொல்லிட்டு போகுது. இப்படி கொஞ்ச நாள் பார்ப்பாங்க இப்படியே சந்தையில். இது வந்து ஒரு ஆள் கான்ட்ராக்ட் எடுத்து தாங்க இந்த சந்தையை வந்து நடத்துகிறாங்க. ஏன்னா இது க்ளீனிங் ப்ராசஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை எப்படி க்ளீன் பண்ணுறாங்க, இதுக்கு எப்படி சார்ஜ் பண்ணுறாங்க, இதெல்லாம் நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கிறேங்க. இது சந்தை முடிஞ்ச உடனே எப்படி இருக்கும், மறுநாள் எப்படி இருக்கும், இதெல்லாம் எப்படி மறுபடியும் சுத்தம் பண்ணி அடுத்த வாரம் சந்தைக்கு ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஒரு வீடியோவே போட்டிருக்கிறேன். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து நடத்துவார். இவர் தான் இந்த பார்க்கிங் போடுறது, இந்த கடைக்கு இவ்வளோன்ட்டு பைசா ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாமே அவர் தான். அவருக்கு இன்னும் கொஞ்ச நாள் பார்ப்பாங்க யூடியூப்பில் சந்தையில். நம்ம இதே மாதிரி இந்த யூடியூப் சேனல் நெகட்டிவ் ரிவ்யூஸாகவே போட்டிருந்தோன்னா சேனலே உள்ளே அலோவ் பண்ணாத க்ளோஸ் பண்ணி விட்ருவாங்க. அப்படி தான் செய்வாங்க. இதே பழப்பாக எடுத்துக்கிட்டு நிறைய யூடியூப் சேனல் சுற்றிக்கிட்டு கிடக்கு. இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் தாங்க இவங்களுக்கு. அதில் என்ன தான் அவங்களுக்கு யூஸ்ன்னு எனக்கே ஒன்றும் புரியலங்க. கேட்டால் வியூவர்ஸ் கேட்டாங்கன்னு சொல்கிறாங்க. வியூவர்ஸ் தான் போய் பார்க்க போகிறாங்க, அவங்களுக்கு பிடிச்சா வாங்க போகிறாங்க, வாங்கலைன்னா விட்டுற போகிறாங்க. இவ்வளோ தாங்க. இப்போ நீங்கள் போடுற நெகட்டிவ் ரிவ்யூஸால் யாரும் போகாமல் இருக்கிறாங்களா, வாங்காமல் இருக்கிறாங்களா, இல்லை கூட்டமே இல்லாமல் இருக்குதா? இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது. மந்த்து ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் வீக்லலாம் சும்மா கூட்டம் கண்ணை கட்டங்க. அப்படி மூச்சு விட கூட இடம் இருக்காது. எதுக்கு இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் போடுறாங்க எனக்கு ஒன்றுமே புரியலங்க. இது என்ன தான் யூஸோ? இவங்களுக்கு வியூஸ் வரணுன்றதுக்காக அந்த அப்பாவி மக்கள் அவங்க வந்து சின்ன வியாபாரிங்க இன்றைக்கெல்லாம் வெயிலில் மழையிலேயே உட்காந்துக்கிட்டு அவங்க வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம மனசில் வச்சு நம்ம இது பண்ணணும். ஒரு டைம் போடலாம், போயிட்டு நான் இந்த மாதிரி இதே ரொட்டீனாக இதே பொழப்பாக எடுத்துகிட்டு சுற்றுற யூடியூப் சேனல்லாம் நிறைய இருக்குங்க. ப்ளீஸ், நீங்கள் பண்ணுற தப்பால் நாங்கள்லாம் போனோம்னா எங்களுக்கெல்லாம் ரொம்ப அசால்ட்டாக எங்களை வந்து ரொம்ப ஹேண்டில் பண்ணுறாங்க. அங்கே வந்து நிறைய நரிக்குறவர்கள் விற்பாங்க இந்த இரும்பு பாத்திரம்லாம். ஸோ அவங்க மட்டும்தாங்க ரெஸ்பான்ஸ் பண்ணி பேசுவாங்க ஏதாவது. மற்ற யாருமே நீங்கள் என்ன கேட்டாலும் தலைக்கெல்லாம் நின்னா கூட ரேட்டு கூட சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்லுங்கள், நம்ம வியூவர்ஸ் மேலே என்னத்தை பற்றி தெரியுமா? இப்போ இன்றைக்கி வீடியோ போடுறேன்னா இந்த வீடியோ 1 மந்த் கழித்து போயிட்டு நீ இந்த வீடியோவில் இந்த ரேட்டு சொல்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ காட்டி அவங்க கூட சண்டை போடுறாங்க, ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க பிறகு. ஸோ அதனால தான் சந்தையை பொறுத்த பற்றி பார்த்தீங்கன்னா ரேட்டே சொல்ல மாட்டாங்க. நம்ம ரொம்ப கம்பல் பண்ணி கேட்டால் தான் சொல்லுவாங்க. ஒரு நாள் போயிட்டு நீங்கள் என்னத்தை குறை கண்டுபிடிச்சிட்டு வராங்கன்னு தான் எனக்கே ஒன்றும் புரியலங்க. டிராஃபிக்காக இருக்குதுன்றாங்க, எடை குறைவாக இருக்குது. எங்கள் பெரிய மால்லலாம் போய் பாருங்கள், என்ன எக்ஸ்பைரி ஆனதெல்லாம் விற்கிறாங்க. அதை அழகாக போட்டுக்கிட்டு ஏசியில் விற்கவும் நம்ம அதை வாங்கிட்டு வரோம். இந்த ஜனங்க இன்றைக்கெல்லாம் பாருங்கள், அவங்களுக்கு எதாவது ஷெல்டர் இருக்குதா பாருங்கள். முதல்ல ரெஸ்ட் ரூமே அவங்க இப்போ தாங்க கவர்மெண்ட் ஏற்பட்டு இப்போ கட்டுச்சு. இப்போ இந்த டிஎம்கே பீரியடில் தான் வந்துட்டு இவ்வளோ நாளாக இல்லாமல் இப்போ தாங்க இப்போ பாத்ரூமே அவங்களுக்கு கட்டி கொடுத்தாங்க, தண்ணி வசதியை பண்ணி கொடுத்தாங்க. அந்த தண்ணி வசதி கூட எங்கேருந்தோ போய் குடத்துல தூக்கிட்டு வந்து அந்த காய்கறி இருந்தாலும் காய்கறி மளிகை செடிங்க மளிகை தெளிக்கிறதுக்கு அவங்களே போய் கொண்டு வருவாங்க. ஒரு பாத்ரூம் போனால் கூட லேடிஸ் எல்லாம் எவ்வளோ லேடிஸ் வியாபாரிங்க இருக்காங்க, அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க தெரியுமாங்க பாத்ரூம் போகிறதுக்கு. ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸில்
தாங்க இதெல்லாம் கவர்மெண்ட் ஏற்பட்டு அவங்களுக்கு இந்த வசதியெல்லாம் பண்ணி கொடுத்துருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டாங்க. நம்ம நெகட்டிவ் ரிவ்யூஸ் எதுக்கு ஒரு முறை போடலாங்க, இதேவா போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதனால் நாங்கள் போனால் என்ன சொல்கிறாங்க, அந்த வீடியோ எடுத்து காட்டுறாங்க, இந்த பாரு இந்த அம்மா பாரு இப்படி என்னது பண்ணுவாங்க, இப்படி நோட் பண்ணிவிடுவாங்க இந்த முகத்தை. இந்த வீடியோவில் பார்த்துடுறாங்களே, நெக்ஸ்ட் டைம் போனால் அந்த யூடியூப் சேனலில் உள்ளே சேர்க்க மாட்டார் அந்த கான்ட்ராக்டர். அப்படி தான் செய்வாங்க இன்னும் கொஞ்ச நாளில். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, நாங்கள் ஒழுங்காக பண்ணுற இந்த யூடியூப் சேனல் கூட அடி வாங்குதுங்க. என்னோடய சேனல் எடுத்து பாருங்கள், நெகட்டிவ் ரிவ்யூஸ் எதெல்லாம் இருக்கான்னு. ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸ் கூட இருக்காது. ஒரு முறை போனோம், நம்ம பார்க்கணும், அது பிடிக்கலையா நம்ம அந்த இடத்துக்கு போகக்கூடாது. அதுதாங்க கரெக்டு. ஒரு ப்ராடக்டை நம்ம வாங்குகிறோம், ஒரு புடவை எடுக்கிறோம், அது பிடிக்கலையா நம்ம திருப்பி போய் அந்த சேனலில் ஆர்டர் போடக்கூடாது. ரொட்டீனா லக்ஷ்மி போட்டிக்கு, நந்து சாய் போட்டிக்கு, இது அப்போ இவங்க வந்து வியூஸுக்காக தான் வேணும்னே புடவை ஏங்க ஒரு 1000 வியூஸுக்காக 1000 ரூபா புடவை வாங்குறாங்க. இதெல்லாம் என்னங்க நியாயம்? இது இவங்க பண்ணுறது கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது. இந்த யூடியூபர்ஸ் பண்ணுறாங்க ஒரு அக்கறம் அநியாயம். இந்த மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்க. இதனால் நாங்கள்லாம் ரொம்ப அடிபட்டு போகிறோம். நாங்கள்லாம் வாரம் எங்கள் வீடு பக்கத்தில் தான் வாரம் போவோம். இதெல்லாம் வியாபாரிங்க சொல்லி ரொம்ப புலம்புறாங்க. ஏம்மா இது எடுத்துகிட்டு போய் எதனா எடுக்கும்போது நல்லா எடுத்துடுறாங்களாம் வீடியோவை. ஆனால் எடுத்துகிட்டு போய் வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஏதோ வாய்ஸ் ஓவர் கொடுத்து ஏதோ பேசுகிறாங்க. வேணாம்மா அப்படின்ற அளவுக்கு இப்போ வந்து சந்தையில் யூடியூப் சேனல்னாலுமே அப்படி ஒரு மரியாதையாக இருக்காதுங்க. அந்த ஒரு இத்தனைக்கும் எல்லாம் வந்து சின்ன வியாபாரிங்க தான். அவங்க கூட நம்மள ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ நான் ரெகுலராக வீடியோ போடுறதுனால என்னோடய சேனலில் பார்த்துட்டு ஏதோ 1-2 பேர் இந்த செடி விற்கிறவர் இவரெலாம் கொஞ்சம் ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு, நான் ஏதோ நெகட்டிவாக போட மாட்டேன் அப்படின்னு. ஸோ இதை நாங்கள் மைண்டில் செட் பண்ணுறதுக்கே கொஞ்ச நாள் ஆகுங்க. தயவுசெய்து இந்த யூடியூப் சேனல் போகிறீங்களா, நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருக்குதா போடாதீங்க. ஒரு முறை பார்த்துட்டு அவ்வளோதான் விட்டுடுங்க. போய் வாரம் இதுக்குன்னு மெனக்கெட்டுன்னு வராங்க. எங்களுக்காவது வீடு பக்கம் இருக்குது, ஒரு 5 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ். இதுக்குன்னு வண்டியை தூக்கிட்டு காரை தூக்கிட்டு வந்து வீடியோ போடலாம் இவங்களையும் அரங்க அடிச்சுட்டு அந்த நீங்கள் வந்து ஏழைங்க வைத்து அடிக்கிறீங்க சரிங்களா? உங்கள் வியூஸுக்காக ஏழைங்க வைத்து அடிக்கிறீங்க. எதோ சொல்லலாம், ஒரு டைம் சொல்லலாம், ரிப்பீட்டடாக அதே சொல்லக்கூடாது. சந்தைன்னா அப்படி தாங்க இருக்கும், டிராஃபிக் இருக்க தாங்க செய்யும். எந்த கடையில் வந்து இடம் வந்து கரெக்டாக இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் எங்கே பெரிய மாலில் கூட வாங்கிட்டு வந்து நீங்கள் போடுங்களேன், இடம் குறைவாக தான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு ப்ரைஸ் குறைச்சி கொடுக்குறாங்கல்ல, மாலில் நான் ப்ரைஸ் குறைச்சா கொடுக்குறாங்க இடம் குறைவாக இருக்குன்னு. இல்லைங்க, ப்ரைஸ் குறைவாக தானே நம்மளுக்கு தராங்க. ஸோ அதனால் முன்ன பின்ன அப்படி தாங்க இருக்கும். அது வரை அதான் நம்ம ஒரு முறை பார்த்துடுறோம். போகாதீங்க நெக்ஸ்ட் டைமு. எதுக்கு போகிறீங்க? போகக்கூடாது, அவ்வளோதான். ஒரு இடம் பிரச்சனை இருக்கா, நம்ம ரிப்பீட்டடாக அதிலே போயிட்டு அப்போ நீங்கள் கண்டென்ட்டுக்காக தான் போகிறீங்க. இன்னும் கொஞ்சம் நாள் அதான் பண்ண போகிறாங்க பாருங்கள். சந்தைக்குள்ளே யாரும் யூடியூப் சேனலில் அலௌடு கிடையாது. நானே கேமரா எடுத்துகிட்டு போனால் கண்டுபிடிச்சிடுறாங்கன்னு தான் மொபைலில் போய் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சில்லியான யூடியூபரால் இது மாதிரிலாம் தயவுசெய்து பண்ணாதீங்க. யூடியூப் சேனல் வந்தீங்களா, நான் எல்லாரையும் சொல்லலை, இது வந்து ஒரு 75% நெகட்டிவ் ரிவ்யூஸ் தாங்க போடுறாங்க. அதில் அவங்களுக்கு வியூஸ் கிடைக்குதுன்றாங்க. மற்றவங்களாம் பாருங்கள், அழகாக வராங்க, நீட்டாக ஷாப்பிங் பண்ணுறாங்க, போயிட்டே இருக்கிறாங்க, ஏதாவது நல்ல விஷயந்தான் சொல்கிறாங்க, அது பரவாயில்ல. இது மாதிரிலாம் பண்ணுறதுனால எங்களை மாதிரி ஆட்கள்லாம் அடிபட்டு போகிறாங்க. எதுக்காகத்தான் இப்படி பண்ணுறாங்க? மக்களாகிய நீங்கள் தான் இதுக்கு வந்து ஒரு கருத்து சொல்லணும். நீங்கள் இவங்கெல்லாம் பண்ணுறது கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏழைங்க வயிற்றுலலாம் அடிக்காதீங்க. அதுங்க பாவம், அதுங்க ஏதோ இன்றைக்கெல்லாம் உட்காந்தா ஒரு 1000 ரூபா கிடைக்குமா, 2000 ரூபா கிடைக்குமான்னு நீங்கள் அதுலேயும் மண்ணள்ளி போட்டு வந்துடுறீங்க. என்ன தான் உங்களுக்கு இதில் என்ன தான் லாபமோ எனக்கே ஒன்றும் புரியல. அப்படியே உங்களுக்கு 1000 வியூஸ் வந்தால் கூட என்ன அதில் லாபம் உங்களுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். $1 தான் வரும் உங்களுக்கு. அந்த $1 வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஒரு லேடி இருக்கிறாங்க இப்போ ரீசெண்ட் டேஸில், இத்தனைக்கும் அதுக்கு சப்ஸ்கிரைபரே ஒரு 2000 சப்ஸ்கிரைபர் கூட இல்லை. வாரம் வர வேண்டியது கேட்டால் வியூவர்ஸ் கேட்டாங்க, இதை போடுறேன். வியூவர்ஸ் கேட்டாங்க, இடம் குறைவாக இருக்குது போடுறேன். வியூவர்ஸ் கேட்டாங்க, இதெல்லாம் என்னங்க இதெல்லாம்? இந்த லாஜிக்கேன்னு ஒன்றும் புரியல. அந்த கமெண்ட்டெல்லாம் அவங்க தயவுசெய்து காட்டணும். சும்மா வியூவர்ஸ் கேட்டாங்கன்னு வியூவர்ஸ் மேலே பழிய போட்டுக்கிட்டு இருக்கு. வியூவர்ஸ் வந்து நீங்கள் இவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூஸ் போடுறீங்களே, கூட்டத்தை பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. அதனால் தயவுசெய்து இப்படிலாம் போடாதீங்க. அந்த ஏழைங்க வயிற்றெல்லாம் அடிக்காதீங்க. பிடிக்கலையா போகாதீங்க. அந்த இடத்துக்கு இடம் குறைவாக தான் வாங்காதீங்க. அவ்வளோதாங்க, சிம்பிள் லாஜிக் இதெல்லாம். இந்த பல்லாவரம் சந்தை இன்றைக்கி நேற்று வந்தது இல்லைங்க, யூடியூப் சேனல் தான் இப்போ வந்தது. பல்லாவரம் சந்தை எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 ஜென்ரேஷனாக, அதுக்கு முன்னாலேயே இருக்குதான், 3-4 ஜென்ரேஷனாக இந்த பல்லாவரம் சந்தை இருக்குது. கிட்டத்தட்ட 50 இயர்ஸ்க்கு மேலே இந்த சந்தை இருக்குதாங்க சரிங்களா? அப்போல்லாம் ஆடு மாடே விற்பாங்களாம், இப்போ அதெல்லாம் கிடையாது. மற்றபடி பார்த்தீங்கன்னா நேற்று வந்து யூடியூப் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸை கொடுக்குறாங்க. இது காலகாலமாக இருக்குதுங்க. இது நல்லா இருக்கும் தானே, மக்களும் இதை விரும்பி இதை எடுக்கிற ரேஞ்சு கூட வந்துட்டாங்க. எடுக்கக்கூடாதுன்னு ஒரு ஆர்கியூ பண்ணி அது நல்லாயிருக்கும் தானே இதெல்லாம் நடக்குது.
இது வந்து இந்த இடம் தப்பான இடமா இருந்தால் கவர்மெண்ட்டே முதல்ல இதை அலோவ் பண்ணாதுங்க ஃபஸ்ட்டு. இது வந்து கார்ப்பரேஷன், இது வந்து தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்டது தான் இந்த சரியா, ப்ளஸ் கண்டோன்மெண்ட்டு இதெல்லாம் சேர்ந்து தாங்க வருது. இந்த ஏதோ தப்பு நடந்தாலும் இதுக்கெல்லாம் வந்து கார்ப்பரேஷனில் வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. முதல்ல நீங்கள் அதை தெரிஞ்சுக்கோங்க. எதுவுமே தெரியாத நேற்று வந்துட்டு ஒரு 1000 சப்ஸ்கிரைபரை வச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் பேசுறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. நான் சொல்கிறது கரெக்டாக பேசுனா இல்லைன்னு நீங்கள் என்னோடய சப்ஸ்கிரைபர் நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் சொல்லுங்கள் இவங்க பண்ணுறது கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரியும் நீங்கள் எத்தனை பேர் பல்லாவரம் சந்தைக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் தான் டிப்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன்னு, இப்படி வாங்கணும் அப்படியே. நான் போன வாரம் வீடியோ போய் பாருங்கள், நிறைய டிப்ஸு சொல்லியிருக்கிறேன். எப்படி வாங்கணும், எப்படி வாங்கக்கூடாது, அதெல்லாம் நான் எந்த நேரம் வரணும், எப்படி வரணும் எல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ அதுபடி ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க, அவ்வளோதான், சிம்பிள். அதை விட்டுட்டு சும்மா உட்காந்துக்கிட்டு நெகட்டிவ் ரிவ்யூஸே இது பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அதனால் நான் சொல்கிறது என்ன தப்பாக இருந்தால் சப்ஸ்கிரைபர் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் யாராவது போயிட்டு ஏதாவது லாஸ் ஆகிருக்குதா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஒரு முறை ஆகிருக்கலாம், நெக்ஸ்ட் முறை அதை வாங்காதீங்க, அவ்வளோதான். இந்த ஃபர்னிச்சர்லாம் ரேட்லாம் கேட்டால் கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு இன்றைக்கி இருக்கிற ரேட் நாளைக்கு இருக்காது. நீங்கள் இந்த வீடியோ ஒரு 1 மந்த் கழிச்சோ 1 இயர் கழிச்சோ போயிட்டு இந்த வீடியோ காமிச்சு கேட்டிங்கன்னா இந்த ரேட்டுக்கு அவங்க கண்டிப்பாக தரமாட்டாங்க. அதனால் ரேட்டெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் என்னென்னலாம் ஃபர்னிச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கிறேன். அப்படியே போகிற வழியில் எல்லாத்தையும் நான் கவர் பண்ணி வந்திருக்கிறேன். இது ஆக்சுவலாக இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்னிச்சர் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் வீடியோவோட ஸ்டார்டிங்கில். திருசூலம் எண்டு இந்த பாருங்கள், ரயில்வே கேட் இருக்குல்ல, திருசூலம் வழியாகவும் வரலாம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து. இது வந்து திருசூலம் ரயில்வே கேட்டுங்க. இது இந்த பக்கம் திரும்பினா மெட்ரோ, சரிங்களா, ஏர்போர்ட் மெட்ரோ இப்படி தான் வரலாம். இந்த பக்கம் வந்து வந்தால் திருசூலம் ரயில்வே ஸ்டேஷனில் தான் வரலாம். நிறைய பேர் ரூட்டு தெரிலங்க, அதனால தான் சொல்கிறேன். இது வந்து திருசூலம் டு பல்லாவரம் ரூட்டு நான் காட்டிகிட்டு இருக்கிறேன். இந்த ரயில்வே கேட்டுக்கு பக்கத்தில் தான் ஸ்டேஷன் இருக்குங்க. இறங்கி இப்படியே வந்தீங்கன்னா நம்ம சந்தைக்கு வந்துடலாம். பாருங்கள், எல்லாம் இறங்கி வாங்கிட்டும் போகிறாங்க, வந்துக்கிட்டும் இருக்கிறாங்க சந்தைக்கு. அதனால் வெள்ளிக்கிழமை மட்டும் சந்தை வந்து பல்லாவரம் எப்போதுமே பிஸியாக தாங்க இருக்கும். நீங்கள் என்ன நெகட்டிவ் ரிவ்யூஸை போட்டாலும் பல்லாவரம் சந்தையை கூட்டத்தை உங்களால் யாராலுமே குறைக்க முடியாது. வர மக்கள் வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க, வாங்கிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் யூடியூபர் போகிறீங்களா, ஒரு வாரம் எடுத்துகிட்டு வீடியோ போட்டுட்டு நெகட்டிவ் ரிவ்யூஸாக போடாதீங்க. இது 3-4 ஜென்ரேஷனாக இது இருக்குது, சரிங்களா. அதனால் ப்ளீஸ் நீங்கள் இது மாதிரி செய்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா. அதனால் நீங்கள் ஃபர்னிச்சர் வீடியோவில் நிறைய ஃபர்னிச்சர்ஸ் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் நீங்கள் போயிட்டு ரேட்டு கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. இப்போ ஜஸ்ட்டு என்னத்துக்கு இந்த வீடியோனா என்னெல்லாம் இருக்குது, ரெண்டாவது எப்படி கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்குலாம் வரும். பக்கத்துலேயே பாருங்கள் ஆட்டோ, இந்த இதெல்லாம் பெரிய பெரிய வண்டியெலாம் நிற்கும். ஃபர்னிச்சர் தகுந்த மாதிரி அவங்களே வண்டியெல்லாம் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க உங்களுக்கு. நீங்கள் ஃபர்னிச்சர் வாங்கினா அந்த கடைக்காரர் இருக்கிற அவனே உங்களுக்கு வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாரு. அதனால் நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம். அதை நல்லா 1க்கு 2 முறை நல்லா அங்கேயே செக் பண்ணி வாங்கிட்டு போங்க. ஃபர்னிச்சராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஸ்பாட்லேயே நின்று செக் பண்ணுங்கள். ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சு போச்சா, நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கிறோம். ஏமாறுங்கிறதுக்கு ஏமாற்றி தான் இருப்பாங்க. நீங்கள் நின்று எல்லாத்தையும் செக் பண்ணி கரெக்டாக அங்கேயே ஏற்றும் போது செக் பண்ணி ஏற்றுங்க, அவ்வளோதாங்க. இதுதான் நான் சொல்கிற டிப்ஸு, வேறு ஒன்றும் கிடையாது. நல்லா பார்கெயின் பண்ணாலும் பார்கெயின் பண்ணுவாங்க ஃபர்னிச்சர்ஸ்லாம். அதனால் நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்க. பழைசும் இருக்கும், ஓல்டு ஃபர்னிச்சர் இருக்கும், நியூ ஃபர்னிச்சர் இருக்கும். அதுக்கு ஷாப் தனியாக இருக்கும், இதுக்கு ஷாப் தனியாக இருக்கும். லேட்டஸ்ட் அறிவுலாம் இருக்கும், பழைய மாடலும் இருக்கும். அதனால் இந்த கடை வச்சுருக்கவங்க இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா, ஹோட்டல் வச்சு நடத்துகிறவங்க அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த பழைய ஃபர்னிச்சர்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அவங்களாம் நீங்கள்லாம் போனீங்கன்னா நல்ல ஒரு ரேட்டுக்கு பெஸ்ட் ப்ரைஸுக்கு இந்த பல்லாவரம் சந்தையில் வாங்கிட்டு வரலாம். ஒரு இடத்துக்கு போனால் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். நம்ம கெட்டதை பார்க்கக்கூடாதுங்க, நல்லதை மட்டும் பாசிட்டிவாக மட்டும் நம்ம பார்த்துட்டு வந்துக்கிட்டே இருக்கணும். ஏற்கனவே நம்ம அப்போ தான் நம்ம லைஃப் வந்து ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியோடு நம்ம லைஃப் போயிட்டே இருக்கும், சரிங்களா. இங்கே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம செய்கிற தப்புகள் தான் நம்ம பெரிய பெரிய விஷயத்தில் போய் நம்ம மாட்டுது. அதனால் யூடியூபர் ஆகிய நீங்கள் தயவு செய்து இதையெல்லாம் தவிர்க்கும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அட நீ யாருமா இதெல்லாம் சொல்கிறதுக்கு, அதெல்லாம் எங்கள் இஷ்டமா, எங்கள் ஃபோனு, எங்கள் கேமரா, எங்கள் சேனலு, நீ யார் அதெல்லாம் சொல்கிறதுக்கு, அதெல்லாம் நாங்கள் அப்படி தான் போடுவோம் அப்படின்னு சொல்லிங்களா. ஓ, தாராளமாக போடுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களோட ஃபேஸ் எல்லாம் நோட் பண்ணிவிடுவாங்க, சரிங்களா. நீ வேறு நிறைய பேர் முக காட்டி வீடியோ போடுறீங்க. ஒரு லேடி இப்போ லேட்டஸ்ட்டாங்க, அது சேனல் பேரை நான் சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன். அது லேடி இதே வேலையாக தான் சுற்றுது அது. அதனால் உங்கள் ஃபேஸெல்லாம் நோட் பண்ணிவிடுவாங்க. நோட் பண்ணிவிட்டு நீங்கள் மொபைல் எடுக்கும் போதே உங்களை கவர் இது அங்கங்கே ஆட்கள் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஆட்கள் இது எப்படி எனக்கு நாங்களாம் வந்து இந்த ஏரியா ஆட்களுங்க, சரியா. இங்கே என்ன நடக்குது, என்ன பண்ணால் என்ன பண்ணுவாங்க, இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் எங்களுக்கு தாங்க தெரியும். நீங்கள் எங்கேருந்தோ ஒரு நாள் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா உங்கள் ஒரு நாள் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா உங்களை விட்டுருவாங்க. இதே ரொட்டீனாக நீங்கள் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா வீடியோ உங்களை வெளியே உங்களை பிளாக் பண்ணிடுவாங்க.
உங்கள் ஃபேஸை எடுத்து கண்டுபிடிச்சி பிளாக் பண்ணிவிடுவாங்க, உங்களை போகக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க உங்களை. ஏன்னா அந்த டெட் எண்ட்லேயும் ஆட்கள் நிற்பாங்க, இந்த டெட் எண்ட்லேயும் ஆட்கள் நிற்பாங்க, திருசூலத்தில் நிற்பாங்க, பல்லாவரத்துலேயும் ஸ்டார்டிங்லேயும் நிற்பாங்க. உங்களை நோட் பண்ணிவிட்டு உள்ளே உங்களை அளவு பண்ண மாட்டாங்க. நீங்கள் பாருங்கள், அதான் இனிமேல் இதான் செய்ய போகிறாரு பாருங்கள் அந்த கான்ட்ராக்டர். அதனால் பல்லாவரம் சந்தை அவ்வளோதாங்க, சொல்ல வேண்டிய கடமை சொல்லியாச்சு. பார்க்கலாம், வீடியோவில் எண்டுக்கு வந்தாச்சு. இந்த ஃபர்னிச்சர்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள், நான் பேசுகிற கருத்தில் கரெக்டானா சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கருத்துக்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.